எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனத்துடைய பகுதியை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று வேதம் சொல்கிறது. அடுத்த வசனத்தை வாசிப்போமே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தாவே என்னை ஆசீர்வதித்து என் குடும்பத்தையும் என்னையும் காத்தருளும். நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் யாருன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது ஒரு காரியத்துடைய பகுதியை அவர் செய்கிறார். என்ன நமக்காக செய்கிறார் அப்படின்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம பார்ப்போமானா, அந்த ஆசீர்வாதமான வார்த்தையுடைய பகுதி, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறார். முதலாவது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, முதல்ல எங்க காக்குறாரு அப்படின்னா 1 சாமுவேல் 2வது 9வது வசனத்தை வாசிப்போம். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறவர் முதலாவது உன் பாதத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவன் நல்லா கவனிக்கணும். ஏன் பாதத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறாரு அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ கால் வைக்கிற எவ்விடத்தையும் என்ன பண்ணுவேன் உனக்கு தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கிற ஆண்டவர் முதலாவது உன்னுடைய பாதத்தை என்ன பண்றாரு பாதுகாக்கிறார். சக்கரை நோய் வந்தவங்க கிட்ட சொல்லுகிற ஒரு பகுதியை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். வருஷத்துக்கு ஒரு முறை பாடியை முழுமையா செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லும்போது என்ன பண்ணு, சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலான ஒரு சப்பலை தரமாட்டாங்க. அது இன்னொன்று என்ன பண்ணும், அது மெடிக்கல் சம்மந்தமான சப்பலை என்ன கொடுக்குறாங்க. அது என்ன பண்ணுதான், அதை போட்டு நடந்த பிசியோதெரபி பண்ணலாம். எல்லா நரம்புகளும் என்ன பண்ணுது வேலை செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன கவனிக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மேலே உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் முதலாவது உன்னுடைய பாதத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார். யாருடைய பாதத்தை? பரிசுத்தவான்களுடைய பாதத்தை என்ன பண்றாருன்னா அவர் பாதுகாக்கிறார். அப்படி எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னா, சங்கீதம் 17வது சங்கீதத்துல 7வது வசனம் சொல்றது, கண்மணி போல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா காத்தருளுகிறவராய் இருக்கிறார். கண்மணி போல பாதுகாக்கிறாரு. நம்மளை ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சொல்றேன். நம்மளுடைய எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் நம்முடைய கண்ணுக்குள்ள ஒரு தூசியோ அல்லது ஒரு குப்பையோ அல்லது காற்றோ ஏதோ ஒன்று படணும் அப்படின்னா கை சொல்லுதா நான் போய் கண்ணு மேல கை வைக்கிறேன்னு சொல்லுதா? இல்ல, அது தானா என்ன பண்ணுது, கையுடைய பகுதி கண்ணுக்கு நேரம் என்ன பண்ணுது போகுது. அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். என்னுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சொல்றாங்க. உன்னை கண்மணி போல என் ஆண்டவர் என்ன பண்ணுவான்னா பாதுகாப்பு. அதனாலதான் ஆண்டவருடைய வசனம் சொல்றது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்றாரு கட்டளை. அப்போ நல்ல கவனிக்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா சொல்றேன். இன்றைக்கு ஒன்னு என்ன பண்ண, உன் வழிகளெல்லாம் பாதுகாக்கிறாரு. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு பாதுகாக்கிறாரு. இன்றைக்கு பாதுகாக்கிற ஆண்டவருடைய கரம் உங்க மேல வைக்கப்படுது. ஏன் ஆண்டவருடைய நாமத்துக்கு ஏன் பாதுகாக்கிறாரு அப்படின்னா, யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துடைய பகுதியில் ஒரே அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்துடைய பகுதியில ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. 24வது வசனம் சொல்றது, வலுவாதபடி. எதனால காக்கிறாரு தெரியுமா? வலுவாதபடி இருக்கிறதுக்காக ஒன்ன காக்குறாரு. அம்மை நிலையிலோயா. எத்தனையோ பேர் தடிக்கு விழுந்து செத்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், ஒரு சகோதரர் தெரியும். சமீபத்துடைய போது, பாஸ்டர் என் கால் தான் லைட்டா இடிச்சிச்சு. இடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த புண்ணு ஆறவே இல்லை.
அந்த புண்ணு ஆறாதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னுடைய காலுடைய பெருவர்களே கட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு கவனிக்கணும் தெரியுங்களா, ஒரு அண்ணன் நெகவெட்டி எடுத்து என்ன பண்ணாரு, காலுடைய நெகத்தை என்ன பண்ணாரு, கட் பண்ணாரு. கட் பண்ணும்போது தவறுதலா என்ன பண்ணிருச்சு, காலுடைய பகுதியில் அந்த நெகத்துடைய பகுதியை வெட்டும் போது தசையுடைய பகுதி லைட்டா வெட்டுப்பட்டுருச்சு. எடுத்துட்டாரு, நெகத்தை எடுத்துட்டாரு. ஆனா பல நாட்களுடைய பகுதி என்ன ஆச்சுன்னா அந்த புண்ணு ஆறாம ₹1,00,000 மேல செலவு வந்துருச்சு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைய என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாக்கிறவராய் வந்திருக்கிறார். உன்னை பாதுகாக்கிறவராய் ஆண்டவர் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையுடைய பகுதியில், இந்த வாரத்துடைய பகுதியில் எதுக்காக வராரு, உன்னை பாதுகாக்கிறவரா வராரு. அந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா, உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை. அப்ப எதுக்காக ஆண்டவர் பாதுகாக்கிறாரு அப்படின்னா, வலுவாதபடிக்கு உங்களை பாதுகாக்கிறாருன்னா நீங்க மாசற்றவர்களா இருக்கிறதுக்காக பாதுகாக்கிறாரு. அப்ப நல்ல கவனிக்கணும். பாதுகாப்போடு வாழ்க்கையில வேணும்னா உனக்குள்ள என்ன வேணும் தெரியுமா, உன்னுடைய ஆவியில, ஆத்மால, சரீரத்துடைய பகுதியில, சிந்தனையில, உணர்வுல, உணர்ச்சி பகுதியில தெய்வீக பரிசுத்தம் தேவை. உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் பரிசுத்தவானுடைய பகுதியை ஆண்டவர் என்ன பண்றாரு, பாதங்களை பாதுகாக்கிறாரு. அப்ப உங்க வாழ்க்கையுடைய பகுதியில் அவர் என்ன விரும்புகிறாரு, பரிசுத்தத்தை விரும்புகிறார். அதனால எங்க பரிசுத்தம் வேணும் அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5வது அதிகாரம் 24வது வசனத்துடைய பகுதியை நம்ம வாசிக்க கேட்போமானால் 23 பகுதி 24 பகுதி வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் என்ன பண்ணுவாராக, பரிசுத்தமாக்குவாராக. அப்ப நல்ல கவனிக்கணும், உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குறதுக்கு தான் அவர் பாதுகாக்கிறாரு. அப்ப முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படும். அப்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிற ஆண்டவர் ஆண்டவருடைய வருகையுடைய பகுதியில பாத்திரவனா இருப்பதற்காக உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினால உங்களை அவர் ஆசீர்வதித்து அவர் பாதுகாக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்களுடைய பகுதியில உங்களை பாதுகாக்கிறவர் உங்களுக்கு முன்னாடி போறாரு. உங்களை பாதுகாக்கிறவர் முன்னாடி போறாரு. யாக்கோபு நிறைய பாவம் செஞ்சான். தன்னுடைய சகோதரனை ஏமாத்தினான், தன்னுடைய தகப்பனை ஏமாத்தினான், மாமனாரை கூட ஏமாத்தினான். நாட்களுடைய பகுதி வந்துச்சு. 20 வருஷத்துக்கு மேல அவன் வாழ்க்கையுடைய பகுதி வந்துச்சு. ஆனா ஐஸ்வர்யவான மாறிட்டான். ஆனா என்ன கவனிக்கணும், ஐஸ்வர்யமான மாறின உடனே அவன் ஆண்டவரையே பிடிச்சு கொண்டான். என்ன கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்றேன். ஐஸ்வர்யமான மாறிட்டான், கோடும் தடிமாய் போனேன். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், படவாளங்கள் தந்துட்டாரு, ஐஸ்வர்யத்தை தந்துட்டாரு. இப்போ ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், எடுத்துக்கிட்டு தன்னுடைய மாமனார் வீட்டை விட்டு வெளியே வந்தான். கவனிக்கணும், வந்தவனுக்கு ஆண்டவர் செய்த ஒரு மிகப்பெரிய காரியம் தெரியுமா, மனைவி, பிள்ளைகள், ஆடு, மாடு, தனக்கு இருந்த சொத்தெல்லாம் முன்னாடி விட்டுட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையுடைய பகுதியில் தனித்து ஒரு இடத்துல ஒரு ஆற்றண்டையில் இருந்தான். ஆண்டவரே என் ஆசீர்வதித்து அவருடைய உண்மை என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன். ஒரு ஊழியக்காரர் விதமா சொன்னாரு, அவன் பாவ அறிக்கையுடைய பகுதியை, தன் வாழ்க்கையுடைய பகுதியை அர்ப்பணம் செய்து 8 மணி நேரத்துக்கு மேலாக அவன் காத்திருந்தான். ஆண்டவர் போக விட மாட்டாய்.
அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செஞ்சான். தன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை அறிக்கை செஞ்சான். பொருத்தனை பண்ணினதை செய்யாமல் இருந்த பாவத்தை அறிக்கை செஞ்சான். அது மாத்திரம் தன் தகப்பனுக்கு விரோதமாக, தன் சகோதரனுக்கு விரோதமாக செய்த கொடுமையான பாவங்களெல்லாம் அவன் அறிக்கை செஞ்சான். தன்னைத்தானே ஏமாற்றி கொண்ட பாவத்தை அறிக்கை செஞ்சான். அறிக்கை செய்யும் பொழுது விடியும் போது தேவதூதன் அவர் விட்டு போகிறாரு. என் ஆசீர்வதித்தாலுடைய உண்மை போக என்னை கவனிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உனக்கு முன்னாடி வந்திருக்கிறார். உன் தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையுடைய பகுதியை நீ அறிக்கை செய்வது வேண்டியது அவசியம். உன் அந்தரங்க வாழ்க்கையுடைய பகுதி எப்படி இருக்கு? உன் அந்தரங்க வாழ்க்கையுடைய பகுதி பரிசுத்தமானதா இருக்கா அல்லது அசுத்தமானதா இருக்கா? யாக்கோப்பு தன்னுடைய அந்தரங்கமான பாவத்தை அந்த ஆற்றங்கரையில அறிக்கை செய்தான். அதனால தம்பி தங்கச்சி என்ன நினைச்சு தெரியுமா? என் ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன்னு சொல்லும்போது உன் பேர் என்ன? யாக்கோப்பு. யாக்கோப்பு நான் ஏமாத்துகிறேன், திருடன். இனி உன் பேர் யாக்கோப்பு அல்ல, இனி உன் பேர் இஸ்ரவேல். இனி இஸ்ரவேல். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணிச்சு கொண்டனால, பரிசுத்தப்படுத்தி கொண்டனால, சுத்திகரித்து கொண்டனால அவனோட வாழ்க்கையுடைய பகுதியில் அவன் எதிராளியா இருந்த தன் சகோதரன்கிட்ட ஆண்டவர் சொப்பனத்துல எச்சரிச்சாரு, நன்மையை அன்றி தீமையை பேசக்கூடாது. உன் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், உன் வாழ்க்கையை உயர்த்துகிற விரும்புகிற ஆண்டவர் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தத்தை விரும்புகிறார். அந்தரங்க வாழ்க்கையுடைய பகுதியில் ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். நிறைய நாள் எனக்கு இந்த மொபைலுடைய பகுதி ரொம்ப நேரம் நான் பேசி பாக்கெட்லேயே வச்சுட்டே இருந்தேன். ரொம்ப நாள் அப்படிதான் எனக்கு பழக்கம் இருந்துச்சு. கொஞ்ச நாள் என்னுடைய பகுதி ஆண்டவர் சமூகத்தில் வர 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 எனக்கு ஒரு மனமாற்றம் உண்டானுச்சு. நானும் அவருடைய ப்ரேயர் மீட்டிங்க்கு போனேன். ப்ரேயர் மீட்டிங்க்கு போகும்போது அங்கே போன உடனே ஒரு முக்கியமான காரியத்தை செஞ்சாங்க. எது செஞ்சு எனக்கு மனம் மாற்றம் வந்துச்சோ இல்லையோ, ஒரு பகுதியில் உண்மையாகவே மனமாற்றம் வந்துச்சு. என்ன தெரியுமா? அப்படின்னா என் கையில் இருந்த மொபைல என்ன பண்ணாங்க, வாங்கி வச்சுட்டாங்க. எந்த மீட்டிங்ல இல்லாத ஒன்றை செய்யறாங்களே அப்படின்னு யோசித்தேன். ஆனா அந்த 3 நாளுடைய பகுதி என்கிட்ட இருந்து மொபைல் வாங்கினாங்க பாருங்க. எனக்கு உண்மையாவே ஒரு மனதில் இருக்கு. 3 நாளுக்கு அப்புறம் இந்த மொபைல் மேல இருந்த பாவமே போயிடுச்சு. நான் ஊழியக்காரன் சொல்றேன், இல்ல மொபைல் வச்சுக்கிட்டே தான் ஜோம் பண்ணுவேன். ஜோம் பண்ணிக்கிட்டே போனை என்ன பண்ணுவேன், சில நேரத்தில் அட்டன் பண்ணுவேன். இப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு மனம் இருந்தது. என்ன தெரியுமா? ஜோம் பண்ணும்போது எனக்கு போன் அட்டன் பண்ணுவேன். நான் என்ன சரி பண்றதுக்கு ஆண்டவர் சமூகம் எனக்கு உதவியா இருந்துச்சு. அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னை காக்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிற உன்னை காக்கிறாரு. உன் பாதம் கல்லி இடராதபடிக்கு தம்மை தூதர்கள் அனுப்புகிறாரு. உன்னை வலுவாதபடி பாதுகாக்கிறாரு. உன் ஆவியில உன் ஆத்துமாவில உனக்கு தேவை பரிசுத்தம் தேவை. என்ன கவனிக்கணும், பரிசுத்தம் மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய நாமத்துக்குரிய பிலிப்பியர் 4:7 வாசிப்போம் சீக்கிரமா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப ஆண்டவருடைய நாமத்துக்கு முன்னியா நீ ஒரு சரியத்தை அர்ப்பணம் செஞ்சீங்கன்னா போதும், உங்களுடைய ஆவியை அர்ப்பணம் செஞ்சா போதும், ஒன்று நடக்கும். காக்கிறவர் உங்களுடைய சிந்தையில பெருத்த அமைதலை தருவார். பெருத்த அமைதல் உண்டானா மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சங்கீதம் 28:9 சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையால் வாசிக்க கேட்போம். தேவரீ உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை என்ன பண்ணுவோம், ஆசீர்வதி. என்ன கவனிக்கணும், இந்த 2வது பகுதி சொல்றேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உன்னை என்ன பண்றாரு, காக்கிறாரு. காக்கிறவர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்துக்கு சங்கீதம் 121வது சங்கீதத்தில் 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. வாசி கேட்போம். 4வது வசனத்துடைய பகுதியில்
இதோ இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. தூங்குவதும் இல்லை. உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உன்னை காக்கிறதுக்காக அவர் உறங்குறது இல்லை, தூங்குறது இல்லை. இன்னொரு அந்த 7வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய நாமத்துக்கு மேலே அதே அதிகாரத்துடைய போது அந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆத்துமாவை காப்பார் என்று சொல்கிறது. ஆண்டவருடைய நம்மளை காக்கிறவர் மாத்திரம் இல்லை தம்பி தங்கச்சி, நம்மளை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மளை காக்கிறார். எப்படி அவர் காக்கிறார் அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27:3 நம்ம பார்ப்போமானா, அவர் காக்கிறவர் என்ன பண்றாரு, அவர் எல்லா நாளும் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார். அந்த வசனத்துடைய பகுதியை வாசிக்கிறோம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் என்ன பண்ணுவேன், காத்துக்கொள்ளும். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய நீங்க ஆண்டவரோட பார்த்து சொல்றாரு, ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவர் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த தெய்வீகமான நோக்கம் என்ன அப்படின்னா, உன்னை பாதுகாக்கிறதுக்காக. இயேசு என்கிற பேருக்கு என்ன அர்த்தம், ரொம்ப முக்கியமான ஒரு ரட்சகர், காப்பாற்றுகிறவர். நம்மளை என்ன பண்றாரு, பாவத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டா போதும், அவர் நம்மளை காப்பாற்றுவார். நம்மளை காப்பாற்றுகிறது மாத்திரமல்ல, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு புது வாழ்வை உண்டு வருவதற்காக இருளாய் இருக்கிற சாத்தானுடைய கிரியைகள், மந்திரவாதங்கள், சூனியங்கள், ஏவல் செய்வினைகள் நம்மளை தாக்காம இருக்கிறதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்கள், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் எதுவும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி இயேசு என்ன பண்ணான்னா தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எதுக்காக, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காண்கிறார். இந்த வாரம் ஒரு பாதுகாப்பின் வாரம். உங்க குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு, உங்க தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பு, உங்க போக்குவரத்துல ஒரு பாதுகாப்பு, உங்களுடைய ஊழிய எல்லைகள்ல தேவனுடைய பாதுகாப்பு இந்த நாள் உண்டாகும் போது எந்த மனுஷனும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒருவேளை ஒரு வழியாய் வருகிறவர் அவன் 7 வழியா ஓடுவான். ஏன், உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவரா உன் பக்கத்தில் இருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்ல, உன்னை காக்கிறவரா இருக்கிறார். அதனால உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருவரும் உன்னை என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்கவே முடியாது. உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்க பட்சத்தில் இருக்கிறபடினால் நாம் அவர் நோக்கி கூப்பிடுவோமானா அவர் பாதுகாத்து நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார். நம்ம நிலையிலோயா சகையும் பாவியான மனுஷன், அது மாத்திரம் இல்லைங்க, பாவம் நிறைஞ்ச மனுஷன் ஒரு நாள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சொல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அன்றைக்கு அவனை பிடிச்சி நியாயம் விசாரிச்சாங்க, நியாயம் சொன்னாங்க. ஆனா இயேசு நியாயம் சொல்லலை, இயேசு அவனுடைய ஆத்மாவை காப்பாற்றினார். பாவியான மனுஷனுடைய ஆத்மாவை ஆண்டவர் காப்பாற்றினார். ஆண்டவர் சொன்னார் பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது இயேசு அந்த வார்த்தையுடைய பகுதியை அவர் கேட்டாலும் அவர் சொன்னார், அவர் ஆபிரகாமின் குமாரன் என்று பெயரிட்டார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சொல்றேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாக்கிற தெய்வம் அவன் பக்கத்தில் இருக்கிறார். அவர் நோக்கி நீ கூப்பிடுவாயானா அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மை நலையா அப்படியே இருந்தபடியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, காத்துக்கொள்ளுங்க எல்லா வியாதிகளுக்கும், எல்லா நோய்களுக்கும், எல்லா அசுத்தாவின் தாக்கத்துக்கும், எல்லா மந்திரவாதத்துக்கும் எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா சத்துடைய கிரியைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால சிங்கத்தின் மேலும்
விரியன் பாம்பு மேலும் நீ நடந்து வாழ சிங்கத்தையும் வல் சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். நீ இந்த அதிகாரத்தை என் மேல வைச்சிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையுடைய பகுதியில பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறோம். நீங்க சொன்னீங்கப்பா, பரிசுத்தமாகிறவர் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் ரத்தத்தினால உம்முடைய பரிசுத்தத்தின் வல்லமாய் என்னையும் எங்க சபையும் மூடிக்கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.